வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு ஒரு பதிவு, எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பதிவு என்னென்னு சொன்னால், நீங்கள் ஊர் லைசன்ஸ் மாற்றி வச்சுருப்பீங்க. அதில் வந்து பஸ்ஸுக்கானதும் மற்றது லொரிக்கானதும் இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து ஃபீமோன்னு சொல்லி FIMO ஃபீமோன்னு சொல்லி அதை நான் இதில் வந்து குறிச்சு விட்றேன் என்னென்ன தேவையானதை. அப்போ அது சம்மந்தமாக ஒரு மாதம் 4 கிழமை படிக்கணும். முதல் எடுக்கல. பிறகு வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ணிக்கல வந்து ஒரு கிழமை தான். அது சும்மா செக் பண்ணுறதுக்காக. சரியா? அதனால் வந்து முதல் ஆரம்பம் பண்ணுறதுனால வந்து நீங்கள் ஒரு மாதம், அதாவது வந்து கிழமையில் 5 நாள், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 5 நாள் படித்து ஒரு மாதம் முடிய அந்த முடிவில் அடுத்த கடைசி கிழமை வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக. அப்போ அதை வச்சுட்டு அந்த டெஸ்ட்டு முடிய உங்களுக்கு வந்து ஃபீமோ வந்து ஓகே ஆயிரும். அப்போ அந்த கார்ட் கலிஃபிகேஷனும் கார்ட் கண்டக்டர்னு தருவாங்க. அதாவது வந்து இலங்கை, அதாவது ஊர் லைசன்ஸ் மாற்றி வச்சுருக்கிற வரைக்கும் முதல் தடவையாக எடுக்கல ஃபீமோ. அதே ஃபீமோ நீங்கள் ஏற்கனவே என்ன போவாழ்வூர், அதாவது வந்து லோரிக்கு இல்லாட்டி பஸ்ஸுக்கு ஏற்கனவே முடிச்சிருந்தா அது காலாவதி ஆகிட்டா திருப்பி எடுக்கல வந்து ஒரு கிழமை தான். சரியா? அந்த ஒரு கிழமை அந்த என்ன சொன்னால் முதல் செய்யக்கில் வந்து சரியாக செய்யணும். அப்புறம் வந்து கிழமை அந்த ஒரு தடவை செய்கிறதுக்காக தான் அந்த பதிவு. அப்போ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முதல் எடுக்கல வந்து அது ஒரு மாதம் நீங்கள் அந்த ஃபார்மசியும் செய்யணும். அப்போ அதை செய்யக்கில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். பஸ்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். அதே நேரத்தில் வந்து பஸ்ஸு ஓடுறதுக்கும் இடைக்கிட தருவார்கள். அப்போ அது எல்லாத்தையும் பழகி போட்டு கடைசியாக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம். அதில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு கேள்விகள் 60 கேள்வி நினைக்கிறேன். முந்தி 50, இப்போ 60. அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். அந்த சித்தி அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்கும். பெரிய மாற்றம் இருக்காது, ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து ரென்ன்றதுனால வந்து ரென்னில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பெருசாக அந்த கெடுபிடி இருக்காது. இருந்தாலும் வந்து செக்யூரிட்டி பிரச்சனைனால வந்து எல்லாம் சரியாக செய்யணும்னு இருக்கும். அப்போ நான் முதல் செய்யக்கில் வந்து எனக்கு வந்து அந்த எல்லாம் கம்ப்ளீட்டாக தான் நடத்தினான். இந்த எல்லா எக்ஸாமும் எடுத்து தான் நான் வந்தேன். அப்போ அதனால் பிறகு வந்து திருப்பி 5 வருஷம் முடிய நான் செய்யக்கில் வந்து நான் ஒரு கிழமை தான். அது எங்களுக்கு வேலையாலே செய்து தருவார்கள். நாங்கள் ஒன்றும் மினக்கட தேவையில்லை. வேலையால் வந்து அதுக்கு காசும் பே பண்ணி, எங்களுக்கு சம்பளம் பே பண்ணி, சாப்பாடெல்லாம் தந்து அந்த ஒரு கிழமை பயிற்சி எடுத்துகிட்டு அவர்களையெல்லாம் செய்வார்கள். அப்போ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து அந்த லைசன்ஸ் வச்சுருப்பீங்கள், ஒரு பயத்தில் இருப்பீங்கள். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்பிக்கையாக சொல்கிறேன், உங்களால் முடியும். முடியாதுன்ற ஒன்று இல்லை, முடியும். அதனால தான் இந்த பதிவுகளை நான் அடிக்கடி போடுறேன். யாராவது 1-2 பேர் இதால் வந்து பயன்பெறணுன்றதுக்காக. சில பதிவுகள் வந்து தப்பாக போடுவார்கள், நான் அதை கணக்கில் எடுக்க மாட்டேன். ஆனால் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல இதுக்காக என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சு கொண்டிருப்பீங்கள். அப்போ அவருக்கான பதிவாகத்தான் இந்த பதிவை போட்டுருக்கிறேன். என்ன சொன்னால், நான் 6 வருஷமாக இந்த வேலை செய்கிறதுனால அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முடிஞ்ச வரை முயற்சி செய்யுங்கள். உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் அந்த இது மட்டும்தான் பிமோன்னு சொல்லி, அந்த FIMO ஃபீமோன்னு சொல்லி ஒரு ஃபார்மசியும் செய்யணும். செய்தால் வந்து கார்ட் கலிஃபிகேஷன், கார்ட் கண்டக்டர் ரெண்டும் எடுத்துட்டா வந்து அப்புறம் 5 வருஷத்துக்கு அது சாதாரணமாகவே அதை ரினியூ பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ரினியூவல்மோ அது செய்யலாம். முதல் செய்யக்க மட்டும்தான் அந்த ஒரு மாதம். சரியா? 169 மணித்தியாலும் படிக்கணும். அப்போ ஒரு 3 நாள் வந்து அந்த படிப்பை பற்றி அந்த சின்ன விஷயங்கள், புதுசாக நடைமுறைக்கு வர்ற விஷயங்களை சொல்லி தருவார்கள். 2 நாள் வந்து பஸ் ஓடுறதுக்கு வெளியில் எப்படி செய்யணும், என்ன செய்யணும். அதில் வந்து நீங்கள் கண்ணால் ஓடாமல் இருந்து புதுசாக ஓடைக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மணித்தேலமோ 10 மணித்தேலம் எனக்கு ஓட தெரியுங்களான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கோந்து ஃபோமசியோன்லேருந்துலாம் அந்த காசு எடுப்பாங்க. இன்னும் வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து சோமாஸில் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். பூலம்புலாவில் போய் கேட்டு அது மூலமாக செய்யலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் 2 வழி இருக்குது. முயற்சி செய்யுங்க. அதுக்காக தான் இந்த பதிவுகள் அடிக்கடி போடுறேன். நான் போடுற பதிவுகளை வந்து வடிவாக வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்றதை கொஞ்சம் விளங்கி கொண்டு, அதாவது புரிஞ்சு கொண்டு அதை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து திருப்பி இந்த பதிவுகளை போட்டுருப்பேன். என்ன சொன்னால் 4 பேருக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக இந்த பதிவுகள் போடுவேன். காசுகளை போய் கட்டி ஏமாந்து போகாமல் உங்களோட முயற்சியால் நான் ஒரு கோடு தான் போடுறேன். நீங்கள் ரோடு போட்டு அதில் வண்டி ஓடுறது உங்களோட பொறுப்பு. அதுக்காக தான் இந்த பதிவுகள். முடிஞ்ச வரை வந்து இந்த மாதிரி செய்யுங்கோ. ஒரு மாதம் முதல் எடுக்கைகளை வந்து ஒரு மாதம் தான். அந்த 4 கிழமை நீங்கள் போய் வந்தால் உங்களுக்குன்ற ஒரு லைசன்ஸ், அதாவது வந்து எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். அதுக்கான வழி இருக்குது நிறைய. ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன வந்து தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை
கண்டிப்பாக சொல்லித் தருவேன், தெரிஞ்சு கொள்வேன். இந்த பஸ் வேலை விஷயமாகவும் ஏதாவது என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக நான் கேட்டு அந்த உதவிகளை செய்து தருவேன். வேறு என்ன, இன்னொரு பதிவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா இதை வந்து வேறு யாருக்கும் தெரியுங்க. சில பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் இந்த பதிவுகள் பார்க்காம இருப்பார்கள். அதோட வந்து என்னோட வந்து யூடியூப் வந்து இதே பேரில் ரட்னம் கரண் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பும் என்னோட இருக்குது. அதில் போயிட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் போடுவேன். சில நேரம் வந்து நேரடியாக லைவில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதில் லைவில் எழுதி கேட்டால் நான் அதுக்கான பதில்களையும் தருவேன். அதனால தான் இந்த பதிவை போடுறேன். வேறு என்ன, இன்னொரு பதிவில் சந்திப்போம். பாய்.